ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்முடைய நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களை அறிந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பாத்திரம் நோவாவின் குடும்பத்தை குறித்து இந்த நாட்களில் உலகத்தில் பார்ப்பதற்கு நாம் வாஞ்சிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரமாய் நாம் பார்க்கிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறது. உலகம் தோன்றினதிலிருந்து இன்றைய வரைக்கும் தேவன் வருகைக்கு ரொம்ப சீக்கிரமாய் ஆயத்தமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக மீண்டும் உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நோவாவை பயன்படுத்தின ஆண்டவர், நோவாவின் குடும்பத்தை பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் பயன்படுத்துவார். உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், சபையில், உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசன திட்டத்தில், ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் நோவா எப்படி இந்த பூமியிலே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு எப்படி நோவாவை தேவன் பயன்படுத்தினாரோ அப்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், இந்த நாட்களிலே ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பூமியிலே பலுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 2026 இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பலுகி பெருகுகிற ஒரு ஆண்டாக, கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக கர்த்தர் இந்த வருஷத்தை வைப்பார். ஏனென்று சொன்னால், இந்த நோவாவை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. வார்த்தையை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம், கொடிதான காலமாக இருக்கிறது. பாவமும் அக்கிரமும் நிறைந்த கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. நோவாவின் காலத்திலும் இப்படிப்பட்ட பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் உலகத்திலே சூழ்ந்திருந்தது. அந்த நோவாவின் காலத்திலே வெள்ளம், ஜலப்பிரளயம் வந்து உலகம் முழுவதையும் அழித்து, அதிலே நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அதனால் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களிலே வாழ்ந்த அநேக மக்கள் மத்தியிலே, திரளான மக்கள் மத்தியிலே, உலகத்தின் மத்தியிலே பாருங்கள், நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தானாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பண்ணமாய் சொல்லப்படுகிறது, அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளையை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த நாட்களில் அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்தது. ஏன்னா அநியாயங்கள் பெருகிருந்தது. சோதோம் கொமோரா பட்டணத்தின் பாவத்தை போல அந்நாட்களிலே மிகவும் திரளான பாவங்கள்
ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகினார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே ஆண்டவர் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். அப்போனா மற்ற குடும்பத்தெல்லாம் பாதுகாக்கலையா? ஏனென்று சொன்னால் அதற்கு விசேஷமாக ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ, என்ன விரும்பினாரோ அதை நோவா செய்தான். அதனால் அவன் காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் குடும்பமும் அவனுடைய குமாரர்களும் அவனுடைய குமாரனுடைய மனைவியும் இன்னும் நோவாவினுடைய மனைவியும் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இன்றைக்கும் பாவம் கொந்தளிக்கிற ஜலம் போல இருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் காலத்தின் பாவத்தை காட்டிலும், அக்கிரமத்தை காட்டிலும், அநியாயத்தை காட்டிலும் இன்றைக்கு ஒரு காலத்தில் ஒரு 50, 60, 70 வருடத்துக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாவம் ஊருக்கு வெளியிலே இருந்தது. குடிவெறியினால, சாராயத்தினால, பொல்லாத தீங்கினால, இன்னும் விபச்சார அசுத்தமான பாவங்களினாலே இருந்தது. பிற்பாடு வீட்டுக்கு உள்ளே ஹாலிலே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி மூலமாக பாவம் ஹாலுக்கு வந்தது. இன்றைக்கு பாவம் நம்முடைய கையிலே இருக்கிறது, பையிலே இருக்கிறது, படுக்கறை வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் காலத்தை காட்டிலும் இன்றைக்கு பாவம் நம்மிலே மிகவும் மோசமான ஒரு நிலையிலே இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற காலமாக இருக்கிறது. அதனால தான் அந்த நாட்களிலே நாம் மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எவன் நடக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பாவம் இன்றைக்கு உலகத்தில் கொடிதாயிருக்கிறது. பாவம் பாவத்துக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. சிறு பிள்ளைகளிலிருந்து, இளைஞர்களிலிருந்து, முதியவர்களிலிருந்து, ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களையும் பாவம் பட்சித்து விடுகிறது. காற்று எங்கெல்லாம் புகிறதோ, சூரியத்தின் வெளிச்சம் எங்கெல்லாம் உதிக்கிறதோ அங்கெல்லாம் பாவம் இருக்கிறது. காற்று போகிற இடத்தெல்லாம் பாவம் வீசுகிறது. அதனால்தான் அந்த பாவத்தில் இருந்தும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்நாட்களே சொல்லுகிற பொழுது மத்தேயுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது மத்தேயு 24:37 வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். பாருங்க, நோவாவின் காலத்தில் இருந்ததை போல மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வந்து நமக்காக, இந்த உலகத்துக்காக, மனுக்குலத்துக்காக, மனிதனுடைய எல்லா பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபத்துக்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமானார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக வந்து அவர் போயும் 2025 வருடமாகிறது. அப்ப நோவாவின் காலத்தினுடைய பாவத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவகுமாரனுடைய காலத்தில் இருந்த பாவத்தை, அக்கிரமத்தை காட்டிலும் இது கடைசி காலமாக இருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலம் பாவம் கொடிதாயிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லப்படுகிறது போல ஒருவர் பட்சிப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி கொலை செய்வார்கள். இப்படி இந்த கடைசி காலம், கடைசி நொடியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே எப்படி கிருபை கிடைத்தது பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினுடைய கண்களிலே எப்படி அந்த தயவு கிடைத்தது, எப்படி அவருடைய
இரக்கம், அவருடைய மகிமை, பிதாவுடைய சித்தத்தை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அப்போ ஆண்டவரை அறிந்து அவர் ரட்சிப்பை பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய நற்செய்தி உலகமெங்கிலும் போய் பல குடிகளுக்கும், பல கோத்திரங்களுக்கும், பல ஜாதி மக்களுக்கும், பல இன மக்களுக்கும், பல மொழி பேசுகிற மக்களுக்கும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி நாம் கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பாருங்க, நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் நோவா கிட்டத்தட்ட 100 வருஷமாய் பிரசங்கித்திருக்கிறார், உபதேசித்திருக்கிறார், சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். ஆனால் ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. இப்போ பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி ஒரு காரியம் இருந்திருக்கும். சோர்ந்து போயிருப்பார். ஒருத்தர் கூட வரலையே. இன்றைக்கி நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம், ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ண வீடுகளுக்கு போகிறோம், பல கிராமங்களுக்கு போகிறோம், பட்டணங்களுக்கு போகிறோம். ஒருவர் கூட வரலன்னா நாம் கலங்கி போய் விடுவோம், சோர்ந்து போய் விடுவோம். ஆனாலும் பாருங்கள், 100 வருஷமும் நோவா தனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறார். கேட்டவர்கள் மனம் திரும்பினார்களோ ரட்சிக்கப்பட்டார்களோ இல்லையோ, ஆனால் நோவாவின் நிமித்தம் நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த சந்ததிகளிலே, அந்த நாட்களில் இருந்த மனிதர்களிலே நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நீதிமானாய் இருந்ததனால பாருங்க, நோவாவின் நிமித்தம் அவன் பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள், அவன் மனைவி காக்கப்பட்டாள், அவன் மருமக்கள் காக்கப்பட்டார்கள். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த நோவா எப்படி தேவனுக்கு, இந்த நாட்களாவது நமக்கு இந்த மாதிரி தொலைக்காட்சியில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, பைபிளில் எவ்வளோ விதமான நமக்கு விளக்க உரைகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான கூட்டங்கள் நடக்கிறது. எங்கு பார்த்தாலும் வசனம், எங்கு பார்த்தாலும் எழுப்புதல் கூட்டம், எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாத கூட்டம், எங்கு பார்த்தாலும் வாக்குத்தத்த கூட்டம், இப்படி எங்கேயாவது ஆங்காங்கே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் நோவாவின் காலத்தில் நாம் இன்றைக்கு கையில் வைத்திருக்கிற இந்த வேதாகமும் கூட இல்லை. அப்போ அந்த காலத்தில் நோவா தன்னை எப்படி காத்து கொண்டான் பாருங்க. அப்போ தேவன் பேசின தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுக்கிறான் பாருங்க. தேவனுடைய வாழ்க்கை நாட்களில் எப்படி உத்தமமாக இருக்கிறான் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்த நாட்களிலும் இதைவிட நோவாவின் காலத்தை விட மோசமான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்தும் தன் இரத்தத்தை சிந்தியும் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அவருடைய வருகை பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தார். எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். எல்லாவற்றையும், எல்லாருடைய பாவங்களை யாரெல்லாம் அறிக்கை செய்தார்களோ, யாரெல்லாம் அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் பாவ அறிக்கை செய்து அவரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவரை விசுவாசித்தவர்கள், விசுவாசியாதவர்கள், ஏன் அவரை அறியாதவர்களுக்கு கூட தேவன் இந்த பூமியிலே வந்து அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி அவருடைய பாவங்களை போக்கினார். ஆனால் இது கடைசி காலத்தில் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால தான் அவருக்காக ஒரு நோவாவை போல நாம் இந்த நாட்களே ஒரு அந்த கன்மலையின் முன்பாக, அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக பரலோகம் நம்மை வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் உத்தமமாக இந்த கடைசி நாட்களிலே வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்க வேண்டுமானால் ராஜ்யத்தை குறித்து நாம் அதிகமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவரை தேடுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த 2026 பாருங்கள், நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் பெருகி இருக்கும்படியாக, எதில்? ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே, ரட்சிப்பில், அவருடைய அபிஷேகத்தில், அவருடைய வருகைக்கான வார்த்தையில், அவருடைய வழியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக
ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த வருஷத்தில் உங்களை நன்மையினால முடிசூட்டுவார். இந்த வருஷத்தினால உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர்கள் ஒரு போராட்டமான சூழ்நிலை, ஆசீர்வாதமே இல்லை, ஒரு தரித்திரமான சூழ்நிலை, நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நல்ல விடியலாக இருக்கிறது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு மாத்திரம் எந்த வருஷம் வந்தாலும் இன்னும் என் மேலே இருக்கிற அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், கடன் பிரச்சனையில், வியாதியில், இன்னும் பலவிதமான சாபத்தில், பலவிதமான உபத்திரவத்தில், பலவிதமான பிசாசின் கட்டுகளிலே என்னால் விடுதலையாகவே முடியலை. நான் திரும்ப நான் அந்த பாவத்திலே தான் இருக்கிறேன். நான் அதில் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியவில்லை என்று நீங்கள் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர்கள் உங்கள் உள்ளத்திலே அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நோவாவுக்கு எப்படி என் கண்களிலே தயவு கிடைத்ததோ இந்த 2026 இந்த வருஷத்தில், இந்த முதல் மாதத்தில் இதோ என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கும். அப்படி என்று சொன்னால், நோவா எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தானோ அப்படியாக நீங்களும் நானும் அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடி அவருடைய கிருபை பெற்று ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை போல இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லலை, நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அதே மாதிரி உங்களில் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, ஒரு ரட்சிப்பின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். பாருங்க, ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி போயிருந்தது. அதனால ஆண்டவர் மனுஷர்களை இந்த பூமியிலே உண்டாக்கினதற்கு வெசனப்பட்டாராம். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது போல, நாம் அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, பாவத்திலே இன்னும் பெருக 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 பாவத்தை விடாமல் இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே ஓடி கர்த்தரை விட்டு தூர போவோம் என்று சொன்னால், அந்த பாவ சுவரே கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நடுச்சுவராக இருக்கும். பிரியமானவர்களே, அப்ப அந்த நடுச்சுவர் இருக்கிற பொழுது நாம் கர்த்தருடைய முகத்தை காண முடியாது, கர்த்தருக்கு தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், நம்முடைய பாவச் சுவரே அவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறதாம். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் பாவத்தை அறியாத பரிசுத்த கண்ணராய் இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களிலே ஆண்டவர் நோவாவை எப்படி வேறுபடுத்தார், நோவாவை எப்படி அந்த உலகத்தினுடைய அந்த ஜலப்பிரளயம் வந்து வெள்ளம் அழிவுக்கு அவரை எப்படி தப்புவித்தார், அதற்கு நோவா என்ன செய்தார், நோவாவின் குடும்பம் என்ன செய்தது, மற்றவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி நோவா காக்கப்பட்டார் என்பதையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது, நோவா தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்தவனாக, நீதிமானாக, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன கட்டளைகளை ஏற்று நடப்பித்தவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வாரத்தில் ஒரு முறை சர்ச்சுக்கு போகிறோம், நடுவில் சில தேவைகளுக்காக சர்ச்சுக்கு போகிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக பேர் தேவைகள் இருக்கிற பொழுது தெய்வத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களை உருவாக்குற ஒரு ஊழியர்கள், இன்னும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அறியாத நீங்கள் இருந்தாலும், நோவா என்ற ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவர் சொன்ன பிரகாரம் செய்து தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்டானோ,
அதே மாதிரி நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அவர் வருகை குறித்து நமக்கு அதிகமாக எச்சரிக்கிறார். மத்தேயு புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல ஓமைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் நடந்து நிறைவேறிவிட்டது. 99.9% நிறைவேறி இன்னும் 0.1% நாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எந்த நேரமும் அவருடைய வருகை வரலாம். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த நாட்களில் அக்கிரமம் பெருகின பொழுதும் நோவாவுக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். அப்ப மனுஷகுமாரன் காலத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அதை காட்டில் இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் பாருங்க, பாவம், பாவம், அக்கிரமம், அநியாயம், விபச்சாரம், வேசித்தனம், மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியம், இப்படி கொடிதான காரியங்களை பார்க்க முடிகிறது. அன்பு தனிந்து போய்விட்டது. இன்றைக்கு எல்லாம் சுயநலமாயிருக்கிறார்கள். ஏன் பக்தி விருத்தி கூட ஒரு பக்தி விருத்தி, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரை வைத்து சம்பாதிக்கிற அநேக கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் பெயரை பயன்படுத்தி அடிப்படையில் ஆண்டவருக்கு தொடர்பில்லாத அநேக மக்களை ஒரு வியாபார பொருளாக ஆக்குறவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து நம் ஆண்டவருக்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வருகைக்காக பயந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழியை காத்து கொள்ள வேண்டும். வேதம் படி சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததினால ஆண்டவர் அவனை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமியை கொடுமையினால் நிறைந்திருந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே நமக்கு எச்சரிப்பு வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி, அதுக்கு அடுத்தபடியாக 2வது காரியத்தில் ஆதியாகமம் 7:16 பார்த்தீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளோடும் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 8:16 வாசிக்கிற பொழுது, நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழறைகளை 2 தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அந்த பேழை எப்படியெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் எவ்வேறு ஜோடு ஜோடுகளாக, ஏன்னா சலப்பிரயத்தினால் உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ ஒரு புதிய இந்த 7 பேரை கொண்டு, இவர்களை கொண்டு ஒரு புதிய ஜெனரேஷனை உருவாக்க, நோவா, மனைவி, குமாரர்கள், குமாரத்திகள், இந்த 8 பேரை வைத்து ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அப்போ நோவாவுக்கு அவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளை எல்லாம் நோவா பெற்று அதன்படி செய்ய தேவனுக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். அப்படி 16ஆம் வசனத்தில் 9, 8, 7, 16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் ஆண்ட பொழுதும் நோவாவுக்கு இவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஆனால் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் எல்லாரையும் உள்ளே விட்டு கதவை அடைத்து அவர்களை காத்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஒரு பட்டணத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு குழுவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை அறிந்து வேலை செய்கிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள். இன்னும் ஆண்டவரை அறியாத வெகு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே
அந்த நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு நீங்கள் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவருக்காக இருக்கிற பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாத மற்ற மனிதர்களை இந்த உலகத்தாரை காட்டிலும் அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாக நீங்கள் நடக்கிற பொழுது அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அவரை சந்தித்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வழியிலே நீங்கள் நடக்கிற பொழுது உலகத்திலே எந்த மனிதர்கள் அழிந்து போனாலும் கர்த்தர் உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கடைசி கொடுமையான காலத்தில் இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நோவாவுக்கு நீர் ஆண்டவரே கடைசி நாட்களில் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினீர். இனி இந்த மனுஷனை நான் அழிப்பது இல்லை என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர், மேக ஆண்டவரை வானவில்லை அடையாளமாக வைத்த ஆண்டவர், இதோ இவர்களோடு நான் ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாய் முத்திரை போடப்பட்டு உமக்காக வைராக்கியமாக ஆண்டவரை உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், உம்மை அறிந்த பிள்ளைகள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உம்மை சேவிக்கிற ஜாதிகள், ஆண்டவரை இந்த உலகத்தில் எந்த வியாதி, எந்த போராட்டம், எந்த தரித்திரம், எந்த ஆண்டவரே பூமி அதிர்ச்சி, எத்தனை கொள்ளை நோய் வந்தாலும் நீர் அவர்களை பாதுகாக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை இந்த நாட்களில் அப்படியாக ஆண்டவரே நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து அவர்களோடு நீ நித்திய உடன்படிக்கை பண்ணினது போல இதோ இந்த கடைசி கால பரிசுத்த யவன சந்ததியாய் இதோ உம்முடைய ராஜ்யத்து வருகைக்காக காத்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய நித்திய உடன்படிக்கை ஆண்டவரை காணப்படும்படியாக நீர் இவர்களோடு ஆண்டவரே நீர் பரலோகத்துக்கு போயிருக்கிறீர். மீண்டும் நீர் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரே எக்கால தூதர்களோடும் ஆண்டவரே தகப்பனை மத்திய ஆகாயத்தில் வருகிற பொழுது ஆண்டவரே இருக்கிற இவர்களை சேர்த்துக்கொள்ள வண்ணமாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையிலே வழியிலே நடத்தி உம்முடைய ஆண்டவரை வார்த்தைக்கு நடுங்கி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் உம்முடைய பரதீசில் உம்முடைய இளைப்பாறுதல் ஸ்தலத்திலே ஆண்டவர் உம்மோடு இருந்து ஆண்டவரே உம்முடைய வருகையிலே முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் எழும்புகிற ஆண்டவரே அந்த நிலையிலே ஆண்டவரே நீர் வைக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை ஆண்டவரை நீ சொன்னது போல ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக செய்வேன் என்று சொன்னீரேன். எல்லா விதமான காரியத்திலும், ஆவிக்குரிய காரியத்தில், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில், சுக சரீரத்தில், ஆண்டவரே கையிட்டு செய்கிற வேலையில், தொழிலில், ஊழியத்தில், ஆண்டவரே சபையினுடைய காரியங்களில், எதிர்பார்த்திருக்கிற தரிசன திட்டத்தில் ஆண்டவரே இவர்களை நீர் அமர்த்தின பட்டணங்களில், கிராமங்களில் கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமி இவர்கள் நிரப்பத்தக்கதாக இவர்கள் மூலம் ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷ நற்செய்தி, உம்முடைய சுவிசேஷ வெளிச்சம், உம்முடைய ஆண்டவரே வருகைக்கான எக்கால சத்தம் இவர்கள் மூலமாய் துணிக்கப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை இதோ அநேகருக்கு கொண்டு போய் உன் மூலமாய் வார்த்தையினாலே நிறைவேற்றி, அவர் வாயினாலே சொன்ன வார்த்தையை அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற வருடமாய் கர்த்தர் இந்த வருடத்தை நிறைவேற்றுவார். நோவா இப்படி கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானாயிருந்து அந்த நீதிமானை அந்த வெளிச்சம் சந்தித்ததோ, அந்த நித்திய வெளிச்சத்துக்கென்று நோவாவை கண்டெடுத்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன்னை, உன்னுடைய ஊழியத்தை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் சபையை நித்திய வெளிச்சமாய் வைக்கிறார். இந்த நித்திய வெளிச்சத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் வந்து உன்னிலே வெளிச்சம் காண்பார்கள். இருளில் இருக்கிற பாவ இருளில் இருக்கிறவர்கள் உங்கள் மூலமாய் அநேக ரட்சிப்பை பெறுவார்கள், அநேகர் ஆசீர்வாதம் பெறுவார்கள், அநேகர் இன்னும் தன்னுடைய பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் மூலம் பட்டணம் வாழ்க்கைப்படும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இந்த வருஷத்திலே அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்த பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதோ கர்த்தருக்காக உங்களை எங்கே நாட்டினாரோ, எந்த சித்தத்துக்காக வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.